அன்னைக்கு காலேஜ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நானும் பைரவியும் வந்துக்கிட்டு இருந்தோம். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால பைரவி மட்டும் தனியாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ இந்த கோயிலில் பார்த்தோமே, அவனும் அவன் ஃப்ரெண்டும் பைரவி கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, தனியா போற பைரவியை வழிமறிச்சு அவ புடவையை உருவிட்டாங்கம்மா. என்னென்ன சொல்ற? ஆமாம்மா, ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லாததுனால பைரவியை காப்பாற்ற யாருமே வரலம்மா. அந்த 2 பேர்கிட்டையும் பைரவி மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாமா. நடு ரோட்ல பைரவி புடவையை உருவி அவளை மானபங்கப்படுத்தினாங்கம்மா. பைரவியோட புடவைய உருவி மானபங்கப்படுத்திட்டானா? ஆமாம்மா, அதனாலதான் கோயில்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறப்போ நான் எதுவுமே சொல்லலை. பைரவி புடவை ஒருத்த உருவி மானபங்கப்படுத்திட்டான்னு எப்படிம்மா என்னால சொல்ல முடியும்? ஒருவேளை அதை நான் சொன்னா இந்த ஊர் உலகம் அவளை ஒரு புழு பூச்சியை பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்களாமா? பாவம்மா பைரவி. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா ஊர்ல உள்ளவங்களாம் ஒவ்வொருத்தரா அவகிட்ட வந்து துக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்கம்மா. அவன் மனசளவுல எவ்வளவு வேதனைப்படுவான். அதனாலதான்மா கோயில்ல இன்ஸ்பெக்டர் கேட்டோம், நீ கேட்டோம், நான் எதுவுமே வெளில சொல்லாம இருந்தேன். பைரவி கூட அவனை ஏன் அடிச்சன்ற காரணத்தை கேட்டா. ஆனா நான் சொல்லல. ஏன்னா அந்த விஷயத்த மறுபடியும் அவளுக்கு ஞாபகப்படுத்த கூடாதுதாம்மா நான் நினைச்சேன். அதனாலதான் அந்த உண்மையை எனக்குள்ளேயே நான் போட்டு புழுங்கிட்டு இருந்தேன். நீ இப்போ இவ்வளோ பேசுனதுனாலதாம்மா என் மனசு கேட்காம நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னேன். மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிடாதம்மா. பைரவி கூட இது தெரிய வேணாம். பாவமாவ. இந்த பாதிப்புல இருந்து அவ வெளியே வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த விஷயமா நீங்க அவகிட்ட எதுவும் கேட்காதீங்கம்மா. ஐயா ஆறுமுகம், நீ உண்மையை சொல்லாததுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுயா. அதனாலதான் வாய்க்கு வந்த படியெல்லாம் உன்ன நான் பேசிட்டேன். ஐயா என்ன மன்னிச்சிரியா? அம்மாவை மன்னிச்சிரு. என்னம்மா நீ போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? நான் உன் புள்ளம்மா. ஒரு நாளும் நான் தப்பு பண்ண மாட்டேம்மா. நான் உன்னை நம்புறேயா. உன் பொண்டாட்டிக்கு நடந்த அவமானத்தை வெளியில சொல்லிட்டா அவன் மனசு பாதிச்சிருன்னு அத உன் மனசுக்குள்ளேயே மறைச்சுக்கிட்டியே. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா. நீ நல்லா இருப்பையா. நாங்க இத பத்தி அன்னிக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டோம்னு நீ பயப்படாதன்னு. நீ அவனை அடிச்சது சரிதான்னு. இந்த ஊர் உலகமே உன்னை பத்தி என்ன தப்பு சொன்னாலும் அத பத்தி நான் இனிமே கவலைப்பட மாட்டேன்யா. உன்னை நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது போதும்யா, இது போதும். எந்த சூழ்நிலையிலயும் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்யா. நான் நம்புறேன். பைரவி தனியா இருப்பா, அவளை பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரேன். வரேங்க.
சொல்லுமா, யார் பேருக்கு அர்ச்சனா? சிவா, சதய நட்சத்திரம், கும்பராசி. சரிம்மா. சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைக்கிறியா? பஞ்சாயத்துல எனக்கு எதிரா சிவா பேசுற அளவுக்கு நீ அவனை மாத்தி வச்சிருக்க. நீ சாதாரண கிரிமினல் இல்ல, மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல். சிவாவை நான் லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இப்ப கூட நான் பொறுமையா இருக்கேன். சிவா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தான் உன் முன்னால அமைதியா நின்னுட்டு இருக்கேன். இந்த பார், என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத. நான் பொறுமைய இழந்தேன்னா அப்புறம் நீயும் இருக்க மாட்ட, சிவாவும் இருக்க மாட்டான். நீ சின்ன வயசுல இருந்து உயிருக்கு உயிரா காதலிச்ச உன் சிவா நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். அப்படி செஞ்சாதான் சிவா நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னா சிவாவை நான் என்ன வேணாலும் செய்வேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் பவருக்கும் 1000 சிவாவை என்னால விலை கொடுத்து வாங்க முடியும். அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ காதலிச்ச சிவா நல்லா இருக்கணும்னா நீ அவனை விட்டு பிரியணும். அப்பதான் நான் அவனை நிம்மதியா இருக்க விடுவேன். சிவா என்ன 3 வருஷமா லவ் பண்ணிருக்கான். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அவனை ஜெயில தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு அந்த ஆதாரமே போதும். ஆனா நான் அவனை கஷ்டப்படுத்த விரும்பல. அவன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். இத பாரு, சிவாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை விட்டு நீ நிரந்தரமா விலகி போய். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். நீ சிவாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான். நான் கொடுக்கற பணத்தை வச்சு நீ வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க. ஆனா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணனா நான் சிவாவை டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீ காதலிச்ச சிவா நல்லா இருக்கணும்னா நான் இப்ப சொன்னதை செய். அப்படி இல்லைன்னு வையேன், அவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன், உன்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்.